நமசிவாயா. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். இப்போது 2025 மார்ச் மாதத்திற்கான தனுசு ராசிக்கான பலனை பார்க்கலாம். மாத பலன். ராசி அதிபதி ஒன்றுக்கும் நாளுக்குரிய ராசிபதியாக உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்திலே கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி பகவான் 3இல் அமர்ந்திருக்கிறார். 5க்கும் 12க்குரிய செவ்வாய் 7இலிருந்து உங்கள் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானம் என 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன், புதன், ராகு இவர்கள் அனைவருமே 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் கேதுவும் இந்த மாத கிரக அடைவுகளாக இருக்கிறது. அந்த வகையிலே தனுசு ராசிக்கு இந்த மாதத்திற்கான பலனை பார்ப்போமானால், ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிலே சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குருவின் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை. சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அந்த வகையில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. இன்னும் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்ததுனால வீணான கடன்கள் கொஞ்சம் இருக்குது. கடன் அடைபடவில்லை என்று ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு கடன் ஒரு 15-20 நாட்களில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கவலை வேண்டாம். வருமானம் எந்த வகையிலும் வராமல் அப்படி ஸ்தம்பித்தது மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு போக்கு விரைவில் ஏற்பட இருக்குது. 2ஆம் இடத்ததிபதி தனாதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்திலே மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார். ஆனால் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சூரிய பகவானும் சனியுடன் சேர்ந்திருப்பதனால முயற்சி எடுப்பீங்க. அது குறிப்பிட்ட ஒரு வெற்றிக்கு எல்லைக்கு போய் அது பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சிறு தடைகள் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ இஎம்ஐ அது இதுன்னு கடன் வாங்கியிருக்கவங்க எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கவங்க கூட விரைவில் ஒரு மே மாதத்திற்கு பிறகு விரைவில் நல்ல காரியம் அனைத்துமே நடைபெறும். வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல வாய்ப்பு. வெளிநாடுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்து விசா வரலையே, இல்லை பணம் கட்டி மோசடியில் பணம் வராமல் தடுமாறிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி புதன் நீசபங்கமாக இருக்கார். அதனால் தொழிலில் சிறு தடைகள் ஏற்பட்டு முன்னேறும். அதே சமயத்தில் சுக்கிரனோடு அமர்ந்திருப்பதனால 10ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா குருவும் பார்வை இருக்குது, புதனுடைய பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை, ராகு பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை, அனைத்து 5-6 கிரகத்தோடைய பார்வையும் 10ஆம் இடத்தில் விழுகிறது. அந்த வகையிலே தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற தொழில் ஸ்தானம் வலுப்பெற்றிருக்குது. ஏன்னா தன்னுடைய நீசமானாலும் தன்னுடைய உச்ச வீட்டை புத பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புத பகவானே பார்க்கிறார். அந்த வகையில் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு மன வருத்தங்கள், சஞ்சலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். இங்கே எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. வீடு கட்ட வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்த மாதங்கள்லேருந்து குரு பயிற்சியான பிறகுலேருந்து, ஏன்னா குரு உங்களுக்கு ஏப்ரல் மேக்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அந்த வகையில் 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு உங்கள் ராசியை பார்ப்பார். இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். 5ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி அவர் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் ராசியை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தனஸ்தானையும் பார்க்குறாரு. அவர் பாவக்கிரகமானாலும் உங்களுக்கு அவர் 5க்குரியவராக இருக்கிறதுனால எந்த வகையிலும் வருமானம் வரும். கவலைப்பட வேண்டியல. அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்க வேணால் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பணம் இது வரைக்கும் பிரேக் ஆகி வருமானம், அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணம் வராமல் பிரேக் ஆகி இருக்கிறதெல்லாம் இன்னொரு 2 மாதங்களில் கிடைக்கப்பெறும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கவங்க, டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போயே நடைபெற இருக்கும். இப்போலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அந்த தன்னுடைய 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, நர்சிங் கோர்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து முயற்சி பண்ணால் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கான ஏற்பாடு கிடைக்கும். கடன்கள் கொஞ்சம் விலகும்.
இப்போதைக்கு கால் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க, முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு 2 மாதத்தில் கிளியர் ஆகும். மற்றபடியாக உங்கள் ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிகிறது. படிப்பு விஷயமான பிள்ளைகள் படிப்பு நன்றாக இருக்கும். வெளிநாடு பிரச்சனை, ஆஃபீஸ் வேலை, தொழில், வேலையாட்கள் பிரச்சனை எல்லாம் சுமூகத்துக்கு வந்துடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு இப்போலேருந்து ஏற்படுத்தினீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. நமசிவாயா.